அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அருமை சகோதரர்களே, நம்முடைய மரியாதைக்குரிய சகோதரிகளே, நல்ல நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கிற நம்முடைய இதய தெய்வமாக ஏற்றிருந்த புரட்சி தலைவி அம்மாவின் திருப்பெயரை தாங்கியிருக்கின்ற புரட்சி தலைவி பேரவையினுடைய தமிழ்நாட்டினுடைய செயலாளர், தலைவர், முன்னாள் அமைச்சர், எங்கள் பாசத்துக்குரிய தம்பி உதயகுமார் அவர்களே, டெண்டுல்கரை போல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் என்று சொல்வார்கள். முதலில் ஆடுவதற்கு கூப்பிடுவதற்கு ஒரு தகுதியான, ஒரு திடமான, தம்பிக்கான ஆளை தான் முதல்ல அனுப்புவாங்க. அதனால் நாங்கள் டெஸ்ட் பண்ணுறது விபி பரமசிவத்தை தான், டாக்டர் பரமசிவத்தை தான். எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் நம்பி தம்பியை முதல்ல பேச சொல்லலாம். அவருக்கு செஞ்சுரி 100க்கு 100 அடிச்சுட்டு உக்காந்துட்டார். அவர் 100 தான் இருக்கிறது லிமிட்டுங்கிறதுனால அதை 10 100 ஆக்கி பேசி நம்முடைய இதயத்தில் இடம்பெற்று தம்பி உதயகுமார் அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். மேடையும் இதுவும் சரியாக இருக்குது. மக்கள் ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கீங்க. 9:30 மணிக்கு வாங்கன்னு சொல்லி தம்பி பாரதி முருகன் அவர்களும் நாங்களெல்லாம் நேற்றைக்கு எங்களால் முடிந்த அளவிற்கு எல்லோருக்கும் செயலாளர்களெலாம் தொலைபேசியில் பேசி நோட்டீஸ் அனுப்பி கடிதம் அனுப்பி பண்ணியிருந்தோம். அதனுடைய வெற்றி இன்றைக்கு நீங்கள் எல்லாம் கூடியிருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய அன்பான நன்றி. நம்முடைய மாவட்டத்தினுடைய உயரமான இடம் கொடைக்கானல். அங்கிருந்து இங்கே மக்கள் பிச்சையோடு பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரத்தத்துக்கு பக்கத்தில் செந்தூரை பக்கம், அதை தாண்டி துவரங்குறிச்சி வழியில் அங்கே மக்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டால் வாடிப்பட்டி, நிலக்கோட்டையை தாண்டி வாடிப்பட்டி பக்கம், இங்கே பழனி பக்கம் பார்த்திங்கன்னா தாராபுரம் பக்கத்துலேருந்து அத்தனை ஒன்றிய செயலாளர்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. உதயகுமார் தம்பி கேட்ட கேள்விக்கு நீங்கள் விடையாக இங்கே உட்கார்ந்துருக்கீங்க. உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி. அருமை சகோதரர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பிற்குரிய அண்ணன் வேணுகோபால் அவர்களும், என்னுடைய அன்பு சகோதரி திருமதி நம்முடைய மரியாதைக்குரிய தேன்மொழி சேகர் அவர்களும், மற்றுமுள்ள முன்னாள் நம்முடைய சேர்மன்கள், அருமை தம்பி நம்முடைய சானார்பட்டி சேர்மன் திரு ராமராஜ் அவர்கள், அதே போல் நிலக்கோட்டையிலே அன்பு தம்பி திரு யாகப்பன் அவர்கள், வத்தலக்குண்டிலே சில சேர்மன்கள், அத்தனை பேரும் இங்கே வந்திருக்கிறீங்க. எல்லாரும் பேரையும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாதுங்கிறனால தான் அங்கங்கே ஒருத்தரை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அருமை தம்பி பரம்சிம் அவர்கள் பேசுகின்ற பொழுது, அருமை தம்பி உதயகுமார் பேசுகின்ற பொழுது கருத்துக்களை நீங்கள் கனிவாக பெற்றதுனால தான் கைத்தட்டி அவர் ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிகிற வரைக்கும் 2 பேருக்கு கைத்தட்டிக்கிட்டே இருந்தீங்க. அத்தனை வெற்றியும் அதிமுக கழகத்திற்கு சேர்ந்தது. இன்னைக்கு சட்டசபை நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 10 நாளாக வருகிற 8ஆம் தேதி வரை அந்த சட்டசபை நடக்க இருக்கிறது. சகோதரர்களே, ஏற்கனவே திமுக செய்த தவறுகள், சட்டமன்ற நிகழ்ச்சிகளை, உனக்கு எதுப்பா பிரச்சனை? உங்களை பஞ்சாயத்து போடுறதுக்குள்ளே முடிய மாட்டேங்குதுப்பா. சட்டசபை நிகழ்ச்சிகள் நேராக காட்டுன்னு சொல்லிட்டு அவர் உதயநிதி ஸ்டாலின் மட்டும் காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி சட்டசபை நிகழ்ச்சியை காண்பிப்போம் என்று சொல்லி காண்பித்திருக்கிறார்கள். எல்லா செய்திகளையும் பார்க்குறோம். நேற்றைய தினம் ஊரக வளர்ச்சித்துறை சார்பிலே நிகழ்ச்சி நடக்கிறது. நமது மாவட்டத்தைச் சேர்ந்த திரு பெரியசாமி அவர்கள் அதில் பேசுகிறார். அப்படி பேசும்போது அவருடைய ஆட்சியிலே செய்த சாதனைகள், போக்குவரத்துகள் என்னென்ன செஞ்சேன் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தார். உடனே இடைமறித்து அவர் புஷி ஆனந்த் தம்பி சொன்னார், அவர் தான் அதுக்கு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் இப்போ இருக்கிறவர், அவர் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தார். இடைமறித்து திரு கே.என். நேரு அவர்களும் திரு ஏவா வேலு அவர்களும்
அதற்கு அவர்களுடைய விளக்கங்களை சொல்லிக்கிட்டு இருந்தார். எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க எனக்கு தெரியாது. பார்த்தீங்களாப்பா? வெரி குட். நீங்களும் எந்த பக்கம்ப்பா? சரி, பார்த்துட்டிங்கன்னா சரி. அதை பார்க்கலைன்னா பாவம் செஞ்சவங்க நீங்கள். டெய்லி இனிமேல் கொஞ்சம் டைம் எடுத்து பாருங்கள். உபயோகமாக 12 மணி வரைக்கும் நல்ல செய்திகள் வரும். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது பெரியசாமி அவர் சொன்ன கருத்துக்கு ஆனந்த் அவர்களிலிருந்து சில விளக்கங்களை கொடுத்தார்கள். அதை விட விளக்கமாக அதுக்கு பதில் சொல்லி நேரு அவர்களும் ஏவா வேலும் அவங்க 2 பேரும் இடைநிலைத்துறை பொதுப்பணித்துறை அமைச்சராக திரு ஸ்டாலின் ஆட்சியில் இருந்தார்கள். அப்படி பேசிக்கிட்டே வரும்போது திடீர்னு முதலமைச்சர் எந்திரிச்சு அவர் விளக்கம் சொல்கிறார். ஊரக வளர்ச்சித்துறையினுடைய அலுவலர்களை அதிகாரிகளை வைத்து கடந்த 3 தினங்களாக நான் சேமித்து வைத்திருக்கிற செய்திகள், செய்திருக்கிற ஊழல்கள், தவறுகள் அத்தனை என்னுடைய டேபிளிலே 3 வால்யூமாக வைத்திருக்கிறேன். அதை திறக்க வச்சிடாதீங்க அப்படின்னு முதலமைச்சர் பேசுகிறார். பேசிக்கிட்டு இருந்த பெரியசாமி, இடைமறித்த நேரு, இடைமறித்த வேலு 3 பேரும் அதுக்கு பதில் சொல்லுவாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னையா வச்சுருக்கேன், உன் புத்தகத்தை திரையா, நாங்கள் என்ன ஊழலாக செஞ்சுருக்கேன், எங்கள் மடியில் கனமில்லை, நாங்கள் பயமில்லைன்னு சொன்னால் பெரியசாமி சொல்லியிருக்க வேண்டும், நேரு சொல்லியிருக்க வேண்டும், வேலு சொல்லியிருக்க வேண்டும். 3 பேருமே வாய் திறக்கல. தான் புத்தகத்தை நான் திறந்தா அப்படின்னாரு. திறந்தா நீங்களாம் மாட்டிக்குவீங்கன்னு. அப்போ ஆண்பலையாக இருந்தால் தப்பு செய்ய இருந்தால் சொல்லியிருக்கணும்ல திமுகக்காரங்க. அங்கே பேசல தோழர்களே, அருமையாக நீங்கள் அதே பேச்சு அங்கே முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி உட்காந்துருக்காரு. அதிமுக பற்றி ஏதாவது சொல்லுவார்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு பிரச்சனை இல்லை. எல்லாமே குற்றமற்றவர்கள். நாங்கள் எங்கள் மடியில் எதுவுமே இல்லை. நாங்கள் அம்மா வழியில் நடந்து புரட்சி தலைவர்கள் நடந்து நாங்கள் அமைதியாக இருக்கோம். அந்த குற்றச்சாட்டு இருக்கிறது மிரட்டி இருக்கார். ஆண்மையாக வேகமாக பேசி பெரியசாமி வாய் திறக்கலை. நேரு எவ்வளோ பெரிய சாம்பவன், அவர் திறக்கலை. வேலு திறக்கலைன்னு சொன்னால் அங்கே சூட்சமும் புத்தகம் இருக்கிறது. என்னை எடுக்க விட்டுறாதீங்க, நான் எப்போ வேணாலும் திறப்பேன், எப்போ வேணாலும் பேசுவேன்னு சொல்லி ஒரு மிரட்டு விட்டுருக்கேன். ஒரே ஒரு மிரட்டு, ஒரே ஒரு துறை, ஊரகத்துறைக்கு மட்டும். இன்னும் பல துறை இருக்குது. எத்தனையோ 32 33 துறைகள் இருக்குது இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அரசாங்கத்தில். இது வரைக்கும் திறக்கலை. இது ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல திமுக ஊழல் சக்தி, திமுக ஒரு மோசமான கட்சி என்று திரு விஜய் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு பேசியதை இப்பொழுது நிரூபித்து காட்டுவதற்கு தயாரிக்கிறார்கள். நாங்களும் வரவேற்கிறோம், வாழ்த்துக்கிறோம். தவறுகள் யாராக இருந்தாலும் தண்டியுங்கள், தண்டியுங்கள், தண்டியுங்கள். அதான் அதிமுக கோரிக்கை. நேற்றைக்கு அதே தினம் 5 நாட்களாக சவுதியிலே நம்முடைய துபாய் ஒரு மீனவ நண்பரை சுட்டு கொன்று விட்டார்கள். அவருடைய உடல் அங்கே இருக்கிறது. அதை இங்கே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற மக்களின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் சொல்லி எடப்பாடி ஐயா கவன ஈர்ப்பு தீர்மானம் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை சபாநாயகர் கொடுக்குறார். 5 நாளாக அவருக்கு கொடுக்கவே இல்லை. ஏங்க 5 நாளாக கொடுக்கல? நாங்கள் எங்கே எந்த பிரச்சனையும் பேசலை, ஒரு மீனவ நண்பனுக்காக பேசுகிறேன்னு சொல்லி கேட்குறாரு. அதை பார்த்துக்கிறேன்னு பதில் வந்த பிறகு தான் கொடுக்கணும் அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறாரு பேரவைத் தலைவர். உடனே நம்முடைய தோழர்கள் எடப்பாடியார் தலைமையில் வெளிநடப்பு செய்கிறாங்க. அது முடிந்து நேற்றைய தினம் அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு 6வது நாள் அனுமதி கொடுக்குறாரு பேரவைத் தலைவர். கொடுத்த உடனே நம்ம எடப்பாடியார் சிங்கம் போல வழக்கம் போல தம்பி உதயகுமார் அவர்களும் தம்பி பரம்சு அவர்கள் சொல்லியதை போல கம்பீரமாக எடுத்து எங்கள் வீட்டு பிரச்சனை நாங்கள் பேசலை, தமிழ்நாட்டில் உள்ள ஏழை மீனவனுடைய இறப்பை பற்றி பேசுவதற்கு சொல்கிறோம். கவன ஈர்ப்புனா அன்னைக்கு கவனம் கொண்டு வரணும் உங்களுக்கு. அதை உடனே சொன்னால் கவனிக்கிறேன். நாங்களும் முதலமைச்சராக இருந்திருந்தேன், எங்கள் அமைச்சர்கள் எங்கள் கூட இருக்கிறவங்களாம் இருந்திருக்காங்க, நாங்கள் அது எங்களுக்கு கவனத்துக்கு வந்து விட்டது, கவனிக்கிறேன்னா முடிஞ்சு போச்சு. இதுக்கு தேவையில்லாமல் 5 நாள் போட்டு இழுக்கிறீங்களேன்னு சொல்லி கண்டித்தார்.
அரசாங்கம் இன்றைக்கு போகிற இந்த அரசாங்கம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லோரும் வெளிநடப்பு செய்கிறாங்க. ஐயா சி.வி. சண்முகம், ஐயா நத்தம் விஸ்வநாதன், நம்முடைய வேலுமணி, இவங்க எம்ஜிஆருக்கு நேரடி வாரிசு. அவங்க போகல, அவங்க எடப்பாடியார் கூட. அப்போ இன்னைக்கு அந்த சி.வி. சண்முகம் காலையில் பேசுகிறாரு, புறப்படும் போது டிவி பார்த்துக்கிட்டு வேஷ்டி சட்டையை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதில் சொல்கிறார் சி.வி. சண்முகம், எங்கள் மாவட்டத்தில் விழுப்புரத்தில் ஒரு பல்கலைக்கழகம் இருந்தது, அதை திமுக கழகத்தினர் மூடி வைத்திருக்கிறார்கள், அதை நீங்கள் திறக்க வேண்டும். இந்த வெற்றி அரசு இதை செய்யும் என்று நம்புகிறேன் அப்படின்னு இந்த நம்ம நடிகர் விஜய் அரசை வெற்றி அரசுன்னு சொல்லி திரு சி.வி. சண்முகம் சொல்கிறார். டிவியில் இன்னைக்கு காலையில் வந்தது. தயவு செஞ்சு நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். அருமை தம்பி உதயகுமார் அவர்களும் பரமசிவம் அவர்களும் பேசுகின்ற பொழுது வெற்றி தோல்வியை பற்றியெல்லாம் தெளிவாக சொன்னார்கள். கூட்டணியோடு 53 எம்எல்ஏக்களை பெற்றிருக்கிற மாவீரன் எடப்பாடியார் பழனிசாமி அவர்கள், 47 அதிமுக எம்எல்ஏ பெற்ற உத்தம வீரன் மாண்பு எடப்பாடியார். இது அம்மா இருக்கும்போது 2 பேர் 4 பேர், தலைவர் இருக்கும்போது 2 பேர் ஜெயிச்சிருக்காங்க. இதெல்லாம் வரலாறு. வெற்றி அடைஞ்சால் ஓகோ என்பது, தோல்வி அடைஞ்சால் அது காரணம் எடப்பாடி தான் சொல்கிறாங்க. நீங்கள் அந்த பேச்செல்லாம் தனியாக இருக்கு. இன்னைக்கு நிலைமை என்ன? நேற்றைக்கு முன்தினம் திடீரென்று 110 விதியின் கீழே முதலமைச்சர் எந்திரிச்சு பேசுகிறார். அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் ஓசி காரு, 1 லட்சம் ரூபாய் இனாம், சம்பளம் தனி, 2 லட்சம் ரூபா ஒரு எம்எல்ஏக்கு, 25 லட்சம் ரூபா 30 லட்சம் ரூபாய் கார் இனாம், அதை ஓட்டுற டிரைவருக்கு காசு, கூட இருக்கிற பிஏக்கு காசு சொல்லி அப்பா ஊரா விட்டு நெய்ய என் பொண்டாட்டி கையன்னு சொல்லி அவர் அறிவிக்கிறார். இங்கே தம்பி பரமசிவம் அவர்கள், அருமை தம்பி உதயகுமார் அவர்களுக்குள்ள வியாக்கியானம் விளக்கங்கள் சொன்னாங்க. உண்மையிலேயே இன்றைய நிலை என்ன? செந்தில் பாலாஜி அண்ணா தாவேகா எம்எல்ஏக்களை குதிரை பேரம் நடத்தி விலை பேசுகிறார், 50 கோடி 100 கோடி கொடுத்து பேசி கொண்டிருக்க சொல்லி வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன நிலைமைன்னா, 25 எம்எல்ஏக்களுக்கு 100 கோடி ஆனாலும் பரவாயில்ல பேசுங்கன்னு சொல்லி காப்பு கட்டி விட்டாங்க. நம்ம ஊரில் கோயில்னாக்க மஞ்சள் கட்டுவோம்ல, அந்த மாதிரி எல்லா வீட்டுக்கும் டெஸ்பாச் பண்ணி இப்போ காரே இல்லாதங்கிற எம்எல்ஏக்கெல்லாம் 100 கோடி கண்ணில் காமிச்சா இப்படி வான்னு புலப்பாங்க, எல்லாம் புலந்து வச்சிருக்காங்க. அது ஸ்டாலின் இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்காக திமுகவுக்கு உள்ள அந்த ஆட்களை அனுப்பி தாவாக எம்எல்ஏ இது டிவிக்கு எம்எல்ஏ 20 பேர் 25 பேர் பிடிக்கணும்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இவர் தான் எல்லாமே மாமன் சீரு, அண்ணன் சீரு, தாய்மாமன் சீரு, மூக்குத்தி போடுவேன், மோதிரம் போடுவேன்னு சொல்கிறதெல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் பெரிய கோடீஸ்வரர் இவர் கையில் போடுவார்னு. வந்த பிறகு எல்லாம் அரசாங்க பணத்தில் வந்து கொடுக்குறவராக இருக்காருன்னு ஒவ்வொரு தடவையும் தெரிவிக்கிறார். நேற்றைக்கு எம்எல்ஏக்களுக்கு இந்த கார்கள் கொடுத்ததை பற்றி நாம் உண்மையிலே சிந்திக்கணும். இன்றைக்கி எத்தனையோ முதலமைச்சர்கள் ஆண்டாங்க, எத்தனையோ பேர் போயிட்டாங்க, எல்லாம் நம்ம தலைவர்கள்லாம் போயிட்டாங்க. யார் எல்லாருக்கும் கஷ்டம் இருந்திருக்கும். இந்த தேன்மொழி சேகர் என்னை வானத்தில் தான் குதிச்சுட்டாங்க. அண்ணன் வேணுகோபால் அண்ணன் நாங்கள்லாம் அமெரிக்காவிலேருந்து வந்தோம். 10,000 ரூபா கட்டினா ஸ்டேட் பேங்க்கில் வண்டி கார் கொடுக்குறோம், சம்பளம் வர்றதை எடுத்து கொடுக்குறோம், கட்டுறோம். இதுதான் முறை. பரம்பரை பணக்காரர் ஒவ்வொரு ஊரில் இருப்பாங்க, எல்லா ஊர்லேயும் இருப்பாங்க. அவங்க எஸ்டேட் வச்சுருப்பாங்க, கார்கள் 5 கார் 10 கார் வச்சுருப்பாங்க. அது வேறு. நமக்கு எம்ஜிஆர் அம்மா எடப்பாடியார் போட்ட பிச்சை நமக்கு அவர்களுடைய அந்த பதவிகள் கொடுப்பதன் மூலமாக வர்றதை வச்சு நாங்கள்லாம் இருக்கிறோம். கார் இல்லைன்னு வருத்தப்படுறதில்லை, இல்லாதவங்களும் வருத்தப்படுறதில்லை, இப்படி இருக்கு. ஆனால் இன்னைக்கு கார்களை கொடுத்து அந்த எம்எல்ஏக்களை வசப்படுத்துகிறார் என்று சொன்னால், எந்த நேரமும் டிவிக்கு எம்எல்ஏக்கள் விலை போக தயாராகிவிட்டார்கள்.
ஸ்டாலினுடைய அம்புக்கு அவர்கள் பலியாகி விட்டார்கள். வெறும் 107 எம்எல்ஏக்கள், 108 ஒரு குறைஞ்சா 107 எம்எல்ஏ வைத்திருக்கிற விஜய் ஆட்சி ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறது. அதனால்தான் 6 எம்எல்ஏக்களை வாபஸ் வர வைத்து இடைத்தேர்தல் நடத்தி அதன் மூலமாக மெஜாரிட்டி பெற்றுவிடலாம் என்ற எண்ணத்திலே விஜய் இருக்கிறார். திமுக அந்த கட்சியினுடைய ஆலோசகர்கள் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அந்த ராஜினாமா செய்த 6 எம்எல்ஏக்களுடைய தகுதி நீக்கத்தை ரத்து செய்ய வேண்டும். அவர்கள் எங்களுடைய கொறடாவின் உத்தரவை மீறி இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு எம்எல்ஏ பதவி இருக்கக்கூடாது, தகுதி இருக்கக்கூடாது என்று வழக்கு போட்டிருக்கிறார். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சென்று அந்த 6 பேருடைய எம்எல்ஏ பதவி பிடுங்காமல் எடப்பாடி விடமாட்டார், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு இடைத்தேர்தல் வந்துவிடும், மீண்டும் வெற்றி பெற்று விடலாம் என்ற எண்ணத்திலே விஜய் இருந்தால் அது மறந்துவிட வேண்டும். அதுக்காகத்தான் திருமாவளவன் ஐயா அவர்கள், கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அத்தனை பேர் தினசரி பேசி அவர்களை சமாதானப்படுத்தி கொண்டிருக்கிறார். என்னென்ன போகணுமோ அதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. அதை நம்ம சொன்னால் அதுக்கு ஒரு வழக்கு வரும். என்ன நீங்களே புரிஞ்சுக்கங்க, தெரிஞ்சவங்க தெரிஞ்சுக்கங்க. சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே ஒரு மக்களுடைய செல்வாக்கை பெற்று தேர்ந்தெடுத்த விஜய் மெஜாரிட்டி இல்லையா, அப்படி ஆட்சி எனக்கு தேவையில்லை, எவனையும் நம்பி நான் இருக்க வேண்டியதில்லை, நான் ராஜினாமா செய்கிறேன், மறுபடியும் தேர்தல் வைக்கிறேன், எனக்கு நீங்கள் மெஜாரிட்டியோடு ஆட்சி கொடுத்தால் நடத்துவேன்னு சொல்லி ராஜினாமா பண்ணியிருந்தா 233 சீட்டும் விஜய் ஜெயித்திருக்க முடியும். இன்றைக்கு கேவலம் பதவி ஆசைக்காக என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனை தெல்லுங்குள்ள செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதான் இன்னைக்கு ஆட்சியினுடைய தன்மைகள். தம்பி சொன்னார் உதயகுமார் பரவசமம் 2500 ரூபாய் தரேன், நீங்களே ஏன் கொடுக்கல? அதை கொடுத்து அதனால கடன் வந்துச்சுன்னா மக்கள் வாழ்த்துவாங்க. சொன்னபடி செஞ்சிட்டாங்க. இவர் விஜய் கொடுத்தாரு. வந்த உடனே எம்எல்ஏ கொடுறாங்க ஓடி போயிடுவாங்கன்னு எங்கள் பணத்தை எடுத்து, எங்கள் வரி பணத்தை எடுத்து கொடுக்குறீங்களா? இது வரைக்கும் இந்த எம்எல்ஏலாம் கிறுக்கணுங்களா? நாங்கள்லாம் லூசு போயிருங்களா? என்னடா உங்களுக்கு மட்டும் புது அறிவு வந்துருச்சு? ஒன்றுமே இல்லாமல் எவன் விட்ட எவ்வளோ ஒரு மோசமான ஆள், எவ்வளோ ஒரு எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்க. ஒரு பொறுப்பு கொடுத்து ஒரு கஜானா கையில் கொடுத்தா அவங்க ஆளுகளுக்கு எல்லாத்துக்கும் பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்தா 90 பேருக்கு கார் இருக்கு, ஒரு 10 பேருக்கு கார் இல்லை. அதை வாங்கிக்கலாம், கடன் போட்டு வாங்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. 2000 கோடி 5000 கோடி வச்சிருக்கேன்னு சொல்கிற